குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராசி பலன் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் ராசி பலன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரிஷப ராசி பலன் பார்க்க போகிறோம். இப்போ ரிஷப ராசிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 2ல் குரு பகவான் இருக்கார். அது தனஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறது நல்ல யோக பலன் தான். குரு பகவான் இருந்துட்டு 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். இந்த மாதிரி 8ஆம் இடத்துக்குரிய பலன்லாம் கெடுக்க மாட்டார். உங்களுடைய உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் உடல்நலம் சரியாகும். ஏன்னா 8ஆம் இடத்தை ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால. அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறாங்க. அந்த சுக்கிரன் லக்னாதிபதியாக வராரு, 6ஆம் அதிபதியாகவும் வராரு. அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறது லக்னாதிபதியாக வர்றதுனால, இந்த லக்னாதிபதியினுடைய லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிறதுனால லக்னாதிபதியினுடைய பலனை தான் தருவார். லக்னத்தின் பலனை ராசி அதிபதியும் அவரே. அதனால் ராசி லக்னம் இந்த மாதிரி ரிஷப லக்னம் ரிஷப ராசி இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பெனிஃபிட். ஏன்னா அந்த ராசி அதிபதி லக்னாதிபதி சுக்கிரனா இந்த கேந்திரஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல பலன் தான். அதே 5ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் பகவான் இருக்கார். அதுவும் ஆட்சி பெற்ற வீட்டிலேயே புதன் இருக்கார். சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு எந்த இந்த புதன் பகவானாலேயும் கெடுதல் இல்லை, சூரியன் செவ்வாய் இவங்களாலேயும் உங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை. ரிஷப லக்னக்காரருக்கெல்லாம் நல்ல யோக பாக்கியம் தான். இப்போ இந்த புரட்டாசி மாதம்லாம் எந்த நீங்கள் சிறு தொழில் பெருதொழில் என்ன தொழில் செஞ்சாலும் சரி, அரசாங்க வேலை செஞ்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி, எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய இதில் தான் இந்த மாதம் புரட்டாசி மாதம் நல்ல யோக பாக்கியத்தை தான் கொடுக்கும். நல்லாயிருக்கு. ரிஷப ராசிக்காரர்களாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. குறைபாடு இல்லாத செல்வங்கள் கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துலையே குரு இருக்கிறாரு. குரு இருந்துக்கிட்டு உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 10ஆம் இடத்தையும் அந்த குரு பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. அந்த 10ஆம் இடத்துல போய் ராகு பகவான் உட்காந்துருக்கிறாரு. 11ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு. சனி பகவான் உட்காந்துருக்கிறதும் சனி 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. பார்த்தாலும் உங்களுக்கு கெடுதல் இல்லை. ஏன் கெடுதல் இல்லை அப்படின்னா, இந்த சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரு, பின்னோக்கி செல்கிறாரு. வக்ர நிலையில் இருக்கும்போது கெடுபலனை செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு பகவானும் உங்களுக்கு எதுவும் தொழிலை கெடுக்கிற அளவுக்கு எதுவும் பண்ண மாட்டார். ஏன்னா அந்த ராகு பகவானை குரு பார்க்குறார். குரு பார்க்குறதுனால அதனாலேயும் உங்களுக்கு கெடுதல்கள் இல்லை. ரிஷபராசி ரிஷப லக்னம் எல்லாம் உங்களுக்கு நல்ல யோக பாக்கியமாக தான் இந்த புரட்டாசி மாதம் அமையும். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப்